ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம யூஎஸ்பி பென்ட்ரைவ் வந்து நம்ம வச்சுருந்தோம்னா அது ஏதாவது எரர் அடிக்குது, நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியல, அப்படி நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம அதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸை பார்க்க போகிறோம். இதில் நம்ம பென்ட்ரைவ் வந்து நம்ம யூஎஸ்பி போர்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதுக்கு நம்ம லேப்டாப்பில் மல்டிபிள் போர்ட்ஸ் இருக்கும். அந்த போர்ட்ஸில் ஒவ்வொரு போர்ட்லேயே போட்டு பாருங்கள் பென்ட்ரைவை. அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி இன்சர்ட் பண்ணி பாருங்கள். என்ன மல்டிபிள் எரர்ஸ் வரலாம். அதில் சில எரர் பார்த்திங்கன்னா இந்த எரர் பாருங்கள், தட் இஸ் நோ மீடியா இன் த ஸ்பெசிஃபைட் டிவைஸ் அப்படின்னு வரும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நோ மீடியா டிவைஸ் அப்படிலாம் எரர் நிறையா வரும். இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன ட்ரபிள் ஷூட் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணலான்னா, பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிவிட்டு டிவைஸ் மேனேஜர் போங்க. அதுக்கு ஷார்ட்கட் devmgmt.msc. ஸோ இதில் போயிட்டு இங்கே பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணோன்னே இங்கே டிஸ்க் ட்ரைவ்ஸ் இருக்குங்களா, இதில் வந்து இந்த நம்ம பென்ட்ரைவோட இது வந்து காமிக்கும், இந்த பென்ட்ரைவ் காமிக்கும். ஸோ அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் கொடுங்க. அப்டேட் டிரைவர் கொடுத்தோன்னே சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி ஃபார் டிரைவர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணுன்னா, நம்ம பென்ட்ரைவுக்குள்ளே உண்டான டிரைவர் அப்டேட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் போய் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து சரி பண்ணி கொடுக்கும். இப்படி பண்ணியும் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த எரர் வருது அப்படின்னா, பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணி இந்த எரர் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னா, என்ன ஃபார்மேட் பண்ணி பார்க்கலாம். அது ஃபார்மேட் பண்ண பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணோன்னே நம்மளோட பென்ட்ரைவ் வந்து திஸ் பிசியில் இந்த மை கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ட்ரைவாக காமிக்கும். அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து குயிக் ஃபார்மேட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்து அதை ரன் பண்ண வைக்கணும். ரன் பண்ணியும் அப்படியும் பார்த்தீங்கன்னா அன்னேபிள் டு ஃபார்மேட் அப்படிங்கிற எரர் அது வரும். அப்படி வந்தால் நம்ம என்ன பண்ணுறது, என்ன பண்ணாலும் சால்வ் ஆகலை, இது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தா, நம்மளுக்கு சிப் ஜீனியஸ் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. இந்த டூல் மூலயமா இப்போ இந்த கேஸில் என்ன ஆயிருக்கும்னா, நம்மளோட பென்ட்ரைவ் வந்து நம்ம பென்ட்ரைவோட ஃபைல் ஃபார்மேட் வந்து கரப்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபைல் ஃபார்மேட்டை திரும்பி ரீபில்ட் பண்ணுறதுக்கு நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த தேர்ட் பார்ட்டி டூல் வந்து சிப் ஜீனியஸ். அது நீங்கள் கூகுளில் போயிட்டு சிப் ஜீனியஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த டிரைவர் வந்துடும். ஸோ இந்த டிரைவரை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த டிரைவர் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும்னா ஒரு EXE ஃபைலில் வந்து டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஜிப் ஃபைலில் வந்து ஜிப் ஃபைலில் EXE ஃபைல் ஜிப் ஃபைலுக்குள்ளே ப்ரெஸ் ஆகி வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் ரன் பண்ணணும். கிளிக் பண்ணி சிப் ஜீனியஸ் டூலுக்குள்ளே போயிட்டு சிப் ஜீனியஸ், இதில் சிப் ஜீனியஸ் வெர்ஷன் 4 டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு எது அப்டேட்டட் வெர்ஷனோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ரன் பண்ணணும். சிப் ஜீனியஸ் வெர்ஷன் 4.99 இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும்னா, நம்மளோட இதை ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளோட யூஎஸ்பி ஏதாவது இன்சர்ட் பண்ணி வச்சு நம்மளோட யூஎஸ்பி இன்சர்ட் பண்ணிக்கணும். எந்த யூஎஸ்பி பென்ட்ரைவ் பிரச்சனையோ அந்த பென்ட்ரைவை வந்து நம்ம ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியிருக்கணும். அது வந்து ஸ்கேன் பண்ணணும். யூஎஸ்பி காம்போசைட் டிவைஸ் அப்படின்ட்டு இருக்குங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அது ஒரு அதோட அவுட்புட்டை வந்து இந்த டாப்பு பாட்டம் காலத்தில் வந்து கீழே உள்ள பாட்டம் காலத்தில் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணும். அதோட லாக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய பென்ட்ரைவ் இஷ்யூ இருந்தது, அதை நான் சால்வ் பண்ணி கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். அது காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் வரும். ஸோ அதோட அவுட்புட் வந்து
இப்படி தான் வரும். அதோட போர்ட் இங்கே பாருங்கள், அதோட அவுட்புட் இப்படி தான் வரும். யூஎஸ்பி மாஸ் ஸ்டோரேஜ், நம்மளோட யூஎஸ்பி ஸ்டோரேஜ் அதோட டேட்டா வந்து இப்படி தான் வரும். அதில் மேனுஃபேக்சர் எல்லாமே அது கேப்சர் பண்ணிடும். சிப் ஜீனியஸ் டூல் வந்து ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணிடும். நம்ம இதில் என்ன நோட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, கீழே பாட்டம் வந்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கும் கண்ட்ரோல் என்ன வெண்டர், என்ன கண்ட்ரோலர் பார்ட் நம்பர், அதோட ஃப்ளாஷ் ஐடி எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கும். அதோட ப்ராடக்ட் வேர்ஷன் டீட்டெயில் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இது வந்து நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்து நம்ம வந்து இது பார்க்கணுன்னா கீழே வந்து கண்ட்ரோலர் பார்ட் நம்பர் இருக்குங்க இல்லையா, இந்த பார்ட் நம்பரை காப்பி பண்ணி கூகுளில் போயிட்டு இந்த பார்ட்டுக்குள்ளே நம்ம ஒரு டிரைவரை வந்து டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு அதை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ மல்டிபிள் சைட்ஸ் வரும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த டிரைவரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி பாருங்கள், இந்த சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு என்ன சைட் இருக்கோ அந்த சைட்டில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அதை நம்ம உங்களோட லேப்டாப்பில் ரன் பண்ண ஆரம்பிக்கணும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த செட்டப் பார்த்திங்கன்னா இது தான். ஸோ இதுதான் என்னோடய பென்ட்ரைவோட செட்டப்பு. ஸோ இது வந்து ரேர் ஃபைலாக வரும். ஓகேங்களா, உங்களுக்கு ரேர் ஃபைலுக்கு வந்து அன்சிப் பண்ணுறதுக்கு நீங்கள் மல்டிபிள் டூல்ஸ் இருக்குது. 7-zip இல்லை WinRAR எதனாலும் யூஸ் பண்ணி நீங்கள் அன்சிப் பண்ணிக்கலாம். அன்சிப் பண்ணி நீங்கள் அந்த ஃபைலை வந்து ரன் பண்ணணும். ரன் பண்ணிங்கன்னா அந்த செட்டப் ஃபைல் வரும். இதுக்குள்ளே போயிட்டு இந்த கடைசியில் இருக்கு இல்லையா U3S என்னோடய செட், இந்த இதுதான் EXE ஃபைல். இதை ரன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இங்கே வரிசையாக காமிக்கும் 1 2 3 4 5 6 7 16 ட்ரைவ் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா. உங்களோட பென்ட்ரைவ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் நம்பர் பாக்ஸில் காமிக்குது அப்படின்னா ஒன்றை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட பென்ட்ரைவை வந்து இந்த டூல் வந்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு வந்து இஷ்யூவை சால்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டூல். ஸோ இட்ஸ் ஹெல்ப் மீ. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.